நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது BSNL ஒரு புதிய சர்வீஸை அறிமுகப்படுத்திட்டாங்க. BSNL சினிமா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை அறிமுகப்படுத்திட்டாங்க. யாரோட இணைஞ்சு அப்படி பார்த்தீங்கன்னா FTVயோட இணைஞ்சி இந்த சர்வீஸை கொடுக்க போகிறாங்களாம். மாதம் ₹200 நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 சேனல் 8000 மூவிஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத BSNL தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து முழுக்க OTT பிளாட்ஃபார்ம், அதாவது நீங்கள் வந்து வெப்சைட் மூலியமாக நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு மொபைல் மூலியமாக, டிவி மூலியமாக, இந்த மாதிரி பல டிவைஸ்கள் மூலியமாக இந்த BSNL சினிமா சர்வீஸை நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து FTV தான் முழுக்க ஒரு மெயின் என்ன சொல்கிறது பங்கு வைக்குது அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Z5 ப்ரீமியம் இவங்களும் சர்வீஸ் கொடுக்குறாங்க இதில். ஸோ மாதம் ₹200. இப்போ அறிமுகம்னால உங்களுக்கு வந்து ₹129 3 மாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் ₹200 பே பண்ணி இந்த BSNL சினிமா சர்வீஸை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். அடுத்த நியூஸ் நோக்கியா தரப்புலேருந்து. நோக்கியா 8.3 5G மொபைல். இந்த மொபைலை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு ஒரு புதிய அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அது என்ன அப்படின்னா Android 11 கிடைக்க போகுது நோக்கியாவுக்கு 8.3 5G மொபைலுக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து ஒரு 28 நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்க போகுதுன்னு இருக்காங்க. கண்டிப்பாக முழுமையான விவரங்களை இனி வரக்கூடிய நாட்களில் தெரிவிப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த மாடல் மொபைல் எந்தெந்த கண்ட்ரியில் வந்து விற்பனையில் இருக்கோ அந்த நாட்டில் இந்த அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுக்காங்க. Android 11 நோக்கியாவில் 8.3 5G மொபைலில். அடுத்த நியூஸ் அமேசான் தரப்பில் இருந்து. அமேசான் அட்வான்டேஜ் நோ காஸ்ட் EMI அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை அறிமுகப்படுத்திருக்காங்க. அவங்களுடைய வெப் தளத்தில் நீங்கள் செக் பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து மொத்தமாக பே பண்ணி மொபைல் வாங்க முடியல அவங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 12 மாதம் வந்து EMI திட்டம் கொடுக்குறாங்க, எந்த வித இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். அதுவும் எல்லா மொபைலுக்கும் இல்லை, அவங்க ஒரு குறிப்பிட்ட மொபைலுக்கு இந்த அட்வான்டேஜ் நோ காஸ்ட் EMI கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதில் பலன் பெறலாம், உங்களுடைய ஃபோனை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அமேசானில் வந்து ப்ரைம் மெம்பராக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி ஃபெசிலிட்டியை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு போட்டி. ஃப்ளிப்கார்ட் ஆல்ரெடி இந்த ஒரு திட்டத்தை வந்து நடைமுறையில் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கறதுக்காகவே இந்த அமேசான் அட்வான்டேஜ் நோ காஸ்ட் EMI அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை அறிமுகப்படுத்துகிறாங்க ப்ரைம் மெம்பர்ஸ்க்காக. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபாசில் தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு புதிய வாட்ச் இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஃபாசில் Gen 5E அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. 2019 நவம்பரில் இதே ஃபாசில் Gen 5 அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த புதிய வாட்ச் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து லான்ச் பண்ணாங்க. 42mm 44mm 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்ட வடிவத்தில் இருக்குது. அதே மாதிரி Qualcomm Snapdragon சிப்செட்டை வந்து இதில் பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி 3 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் மானிட்டரிங், நிறைய விஷயங்கள் இந்த ஃபாசிலோட Gen 5Eயில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி அப்படின்னு சொல்லலாம். ₹18,500 இன்க்ளூடிங் GSTயோட சேர்த்துருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம், தேவையில்லைன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அப்ளிகேஷன் வைரலாக ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் 1 மணி நேரத்தில் 6 லட்சம் டவுன்லோட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்க ஒரு ஆஃப்லைன் மெசேஜிங் அப்ளிகேஷன் சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் தயாரித்தவர் யாருன்னா ஒரு மெக்சிகன் டெவலப்பர் அப்படின்னு சொல்லலாம். மியான்மரில் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ராணுவ புரட்சி வந்ததுனால அங்குள்ள மக்கள் இந்த அப்ளிகேஷனை அதிகமாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரல் ஆச்சு. எங்கன்னா ஹாங்காங்கில், தாய்லாந்தில். இப்போ அதை தொடர்ந்து இப்போ மியான்மரில் இந்த அப்ளிகேஷனை அதிகமாக டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்துகிறாங்க இராணுவ புரட்சினால். ஸோ மேற்கொண்ட விவரங்கள் நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. Bridgefy. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூடியூப் மியூசிக்கை பற்றி. இந்த யூடியூப் மியூசிக்கில் ஒரு புதிய விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரேடியோ அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. யூடியூப் மியூசிக்கில் வந்து நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க, அந்த இடத்துல வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த பகுதியில் இந்த ஸ்டார்ட் ரேடியோ அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. மேற்கொண்ட விவரங்களை நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா நான் வந்து யூடியூப் மியூசிக்கை வந்து பயன்படுத்துறதில்ல. ஒரு புதிய அப்டேட்டை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோனில் யூடியூப் மியூசிக்கை பயன்படுத்தணும்னு நவராக இருந்தீங்கன்னா இன்னும் வரும் நாட்களில் இந்த ஸ்டார்ட் ரேடியோ அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை பயன்படுத்தலாம். அடுத்த நியூஸ் கூகுள் பிக்சல் தரப்பில் இருந்து. கூகுள் பிக்சல் ஃபோனை நார்மல் ஃபோனாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில்
கூகுளோட பிக்சல் ஃபோன் ஃபோல்டபுள் ஃபோனாகவும் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த திட்டம் அவங்களுக்கு இருக்குது. அதோட விளைவு தான் அவங்களுடைய இமேஜ் எல்லாமே இப்போ ஆன்லைனில் லீக் அவுட் ஆகிருக்கு. எப்படி வந்து ஹுவாவே, சாம்சங், ஷியோமி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோல்டபுள் ஃபோனில் கவனம் செலுத்துகிறாங்களோ அதே மாதிரி கூகுள் பிக்சலும் இந்த இதில் கவனம் செலுத்தியிருக்காங்க. விரைவில் இந்த பிராண்ட்லேயும் ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வரப்போகுது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது ஐஃபோன் தாங்க. ஐஃபோன் வருமா வராதான்னு தெரியல, பட் பார்க்கலாம் வரும் நாட்களில். அடுத்த நியூஸ், குவால்காம் தரப்பில் இந்த அமெரிக்க நிறுவனமான இந்த குவால்காம் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா இனி வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே 5G ஹேண்ட்செட்டை தான் இருக்க போகுது. ஸோ அதை முன்னிட்டு குவால்காம் கொஞ்சம் உஷாராகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். மீடியாடெக் அட்வான்ஸ்னு சொல்லலாம். இந்த குவால்காம் நிறுவனம் 5G ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரை வந்து ஃப்ரான்ஸில் ஓப்பன் பண்ண போகிறாங்களா? குவால்காமோட அதிரடி அறிவிப்பு. குவால்காம் சிப்செட் தான் இன்றைக்கி பெரும்பாலான ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் அவங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக இந்த மீடியாடெக் இவங்க இருக்காங்கல்ல, இவங்களும் வந்து முன்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் குவால்காமை ரீச் பண்ண முடியாது. குவால்காம் தான் இப்போ டாப் கியரில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க தான் வந்து 5G சப்போர்ட் கொண்ட சிப்செட்டை வந்து நிறைய வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிப்செட் தான் பெரும்பாலான பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு சென்டர், டெவலப்மெண்ட் சென்டர் ஃப்ரான்ஸில் ஓப்பன் பண்ண போகிறாங்க விரைவில். அடுத்த நியூஸ், சாம்சங் தரப்பில் இருந்து ஒரு மலிவு விலையில் ஒரு ஃபோனை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. இதோட மினிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 7500 ரூபாய்க்குள்ள சாம்சங் கேலக்ஸி M02. இது வந்து ஒரு இன்னொரு மாடலோட ரீபிராண்டட் வெர்ஷன் சொல்லலாம். சாம்சங் கேலக்ஸி A02ஓட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் இந்த சாம்சங் கேலக்ஸி M02. வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. இதில் 2GB RAM, 3GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து 2 கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் அதிகமான விஷயங்கள் நம்ம வந்து பகிர வேண்டிய அவசியமே இருக்காது. ப்ரைஸ் ரொம்ப சீப்பான ஒரு விலையில் இந்த சாம்சங் கேலக்ஸியோட M02வை நீங்கள் வாங்கலாம். எங்கன்னா சாம்சங்கோட ஆன்லைன் ஸ்டோரில் இல்லைனா அமேசான் இந்தியாவில் இந்த மொபைலை வாங்கலாம். அடுத்த நியூஸ், ரியல்மி தரப்பில் இருந்து ரியல்மி X7 5G மொபைலை வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது ஒரு மொபைலோட ரீபிராண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சைனாவில் கடந்த மாதம் ரியல்மி V15 5G மொபைலை லான்ச் பண்ணாங்க. அதோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் இந்த ரியல்மியோட X7 சீரிஸ் மொபைல். 2 மாடலில் லான்ச் பண்ண போகிறாங்க. ரியல்மி X7 5G, ரியல்மி X7 5G Pro அப்படிங்கிற பேரில் விரைவில் வரப்போது இந்தியா மார்க்கெட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 25,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிட்டுருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் செமையாக இருக்குது. Android 11 இருக்கும் அப்படின்றாங்க. 8GB RAM கொண்ட மொபைலாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து வெளியே லீக் அவுட் ஆகிருக்கு. ஸோ விரைவில் வரும். அநேகமாக இந்த பிப்ரவரி மாதம் ஏதாவது ஒரு தேதியில் டேட்டா மென்ஷன் பண்ணல. பட் இந்த ரியல்மியோட X7 சீரீஸில் உள்ள 2 மாடல் மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் விட ரொம்ப பொறுமையை நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் நான் காமிச்ச ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அதை பலனுள்ளதாக ஆக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.